ஹாய், ஹலோ. ஆர்.எஸ். அகர்வால் வெர்பல், நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புமை திறன் அறிதல் இருக்கு இல்லையா? அதுல வந்து வகை 1ல 2ல சி அப்படிங்கிறதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பிரிவு 1ல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வந்து முடிச்சிட்டோம். இதுல வந்து ஒப்புமை திறன் அறிதல வகை 1ல வந்து பாத்தீங்கன்னா 2ல ஏ 2ல பி அப்படிங்கிறதுல வந்து நிறைய சம்ஸ் இருந்துச்சு. அதை எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து 2ல சி இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, பாருங்க. குறிப்புகள்: ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 2 வார்த்தைகளுக்கிடையே ஒரு குறிப்பிட்ட தொடர்பு இருக்கும். மற்றொரு பக்கத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் உள்ள ஜோடி வார்த்தைகளில் உள்ள தொடர்பை கொண்ட ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை மறுபக்கத்தில் உள்ள வார்த்தையுடன் இணையாக இருக்க வேண்டும். சிறந்த மாற்றத்தை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நல்ல, கெட்டன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, நல்ல கெட்ட ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப கூரைனா என்ன வரும்? தரை தான் வந்து வரும். ஆப்போசிட்ல வந்து கொடுத்திருக்காங்க. கூரை அப்படின்னா வீட்டோட மேல் பகுதியில இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கூரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அடித்தளத்துல அப்ப கீழே இருக்கிறத வந்து சொன்னோம். இது மேல இருக்கு. அப்ப கீழே இருக்கிறது என்னது? தரை. ஆப்ஷன் பி தரை தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. செகண்ட், மனிதன் சுயமரியாதை நாடுனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, பாருங்க. மனிதன் வந்து என்ன எழுதுவான்? சுயசரிதை எழுதுவான். மனிதன் என்ன எழுதுவான்? சுயசரிதை. அவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எழுதுவாங்க. அப்ப நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதுறது என்னது? வரலாறு. ஆப்ஷன் டி வரலாறு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. மூணாவது, மூடுபனி பார்க்கக்கூடிய நிலை. எய்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, பாருங்க. மூடுபனில நம்மளால பார்க்கவே முடியாது. எந்த ஒரு பொருள், திங்ஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கக்கூடிய நிலைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதிர்ப்பு சாரி எய்ட்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. எய்ட்ஸ்னா என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி எதிர்ப்பு சக்தி தான் வரும். ஏன்னா எய்ட்ஸ் வந்து நல்ல செல்கள்லாம், நல்ல சக்தி செல்கள்லாம் எல்லாத்தையும் அழிச்சிருவோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? அத எய்ட்ஸ் வந்து முறியடிக்கிறதுக்கு என்னது வேணும்? எதிர்ப்பு சக்தி வேணும். அப்ப ஆப்ஷன் பி எதிர்ப்பு சக்தி. ஓகேவா? ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்க. முள்ளம்பன்றி கொறித்துண்ணி பூஞ்சை காளான்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முள்ளம்பனி வந்து ஒரு கொறித்துண்ணி அப்படிங்கிற வகையை வந்து சார்ந்தது. பூஞ்சை காளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சை வகையை வந்து சார்ந்தது. அப்ப ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ பூஞ்சை தான் வந்து கரெக்ட். பூஞ்சை காளான், பூஞ்சை தான் வந்து கரெக்ட். ஓகே, அஞ்சாவது சம் பாருங்க. அஞ்சாவது, படிப்பது அறிவு, வேலைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம வந்து படிக்க போய் தான் வந்து நம்மளுக்கு வந்து அறிவு வந்து வளரும். அப்ப வேலை செஞ்சா நம்மளுக்கு என்ன வரும்? அனுபவம் வரும். ஆப்ஷன் ஏ அனுபவம். ஓகே, ஓகே, சிக்ஸ்த் பாருங்க. ஆறாவது, வெள்ளை அமைதி, சிவப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வெள்ளை கலர் நம்ம மோஸ்ட்லி அதை என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி. அப்ப சிவப்பு வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்? வன்முறையை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஆப்ஷன் ஏ வன்முறை. அதுதான் வந்து கரெக்ட். செவன்த் ஒன் பாருங்க. ஒட்டாவா, கனடா, கான்பெரா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப கான்பெரா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா தான் வந்து கரெக்ட். கனடாவோட தலைநகர் என்னன்னு பார்த்தோம்னா ஓட்டவா. இப்ப ஆஸ்திரேலியாவோட தலைநகர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கான்பெரா. அப்ப ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, எய்த் ஒன் பாருங்க. வெற்றி, ஊக்குவிப்பு, தோல்வினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இது என்ன கான்செப்ட்ல போயிருக்குன்னா, ரெண்டாவது இருக்கு இல்லையா? இந்த ரெண்டாவது வந்து முதலாவது வந்து உருவாக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஊக்குவிப்பு, ஒரு ஊக்குவிப்பு இருந்தானா நம்ம என்ன பண்ணலாம்? வெற்றி அடையலாம். அப்ப என்னது? ஆப்ஷன் டி விரக்தி இருந்துச்சு அப்படின்னா தோல்வி வந்து அடைவோம். ஊக்குவிப்பு, நம்மளால இது வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம செஞ்சோம்னா வெற்றி அடைவோம். விரக்தியில வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே முடியாதுன்னு சொல்லி விரக்தியில இருந்தோம்னா தோல்விதான் அடைவோம். அப்ப வருத்தம், கோபம், தோற்கடி எல்லாம் வராது. ஆப்ஷன் டி விரக்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நைன்த் சம், இக்லூ பனி, மார்க்யூனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இக்லூனா நம்மளுக்கு வந்து தெரியும், பனி இருக்கு இல்லையா? பனியால செய்யப்பட்ட இந்த வீடு, ஒரு மாதிரி வீடு மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இக்லூன்னு சொல்லுவாங்க. பனியால செய்யப்பட்டதான் வந்து இக்லூ. அப்ப மார்கியூனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மார்கியூ அப்படின்னா ஒரு பெரிய கூடாரம் சொல்றாங்க. ஒரு பெரிய வகையில இருக்கிற ஒரு கூடாரத்தை தான் வந்து மார்கியூ இது வந்து சொல்றாங்க. இந்த கூடாரத்தை வந்து பொதுவா வந்து கேன்வாஸ், அதாவது ஆப்ஷன் ஏ கேன்வாஸ் தான் கரெக்ட். கேன்வாஸ் போன்ற ஒரு வலுவான துணியாலதான் வந்து இந்த வந்து கூடாரத்தை வந்து கட்டுவாங்க. அப்ப மார்கியூ அப்படின்னா ஒரு பெரிய கூடாரம். அந்த பெரிய கூடாரம் வந்து கேன்வாஸ் அப்படிங்கிற ஒரு துணியான ஒரு வலுவான ஒரு துணியால கட்டப்படுறதுதான் வந்து மார்கியூன்னு சொல்றாங்க. அப்படின்னா பனியை வச்சு கட்டப்படுறதுதான் வந்து இக்லூ. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ கேன்வாஸ் தான் வந்து கரெக்ட்.
தாமதமான, விரைவான, நேரானனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே பாருங்க. தாமதம்னா ரொம்ப லேட்டா வருது, விரைவானா ஃபாஸ்டா வருது. அப்ப நேரான அப்படின்னா வளைந்ததான் வந்து ஆப்ஷன் டி வளைந்ததான் கரெக்டா வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி சுற்றளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரான அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வளைந்த அப்படிதான் வந்து கரெக்ட். ஆனா இது வந்து சுற்றளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 11வது. தந்திரமான நரி. கூச்சம்னா என்ன கேட்டிருக்காங்க. நரிய வந்து எதுக்கு உவமையா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்திரமான, தந்திரமா இருக்கிற நரி மாதிரி தந்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்ப கூச்சம்ங்கிறது வந்து எதுக்கு வரும்னா கழுதைக்கு வந்து கூச்சம் சொல்லிட்டு வரும். இது வந்து அந்த விலங்குகள் அனிமல்ஸ் கிட்ட இருக்கிற குணாதிசயங்களை பத்தி சொல்லுது. இதுக்கு வந்து கூச்சம்க்கு வந்து முயலும் வந்து ஒரு ஆப்ஷன்ல வரும், கழுதையும் வரும். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கழுதைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே பாப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. தெரு, சந்து, சாலைனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாருங்க. தெரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பிக்கா இருக்கிறது, கொஞ்சம் பெருசா இருக்கிறது. சந்து அப்படின்னா சின்னதா இருக்குது, ஸ்மாலா இருக்குது, அதுபடி கொடுத்துருக்காங்க. சாலைனா பிக்கா இருக்குது. சாலைக்கு அடுத்து சிறுசா இருக்குது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தெரு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே அப்ப 13வது. தலைமுடி, வழுக்கை, பயிர்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப தலைமுடி, முடி இருக்குது, இங்க வந்து முடி இல்லைன்னு அப்ப இங்க இருக்குது, இங்க வந்து இல்ல, முடி இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அப்ப பாருங்க பயிர் வந்து இருக்குது, பயிர் இல்லாத இடத்த வந்து என்னன்னு சொல்லுவோம், தரிசு நிலம் சொல்லுவோம். ஆப்ஷன் டி தரிசு. அடித்தளம், கட்டடம், அரசியலமைப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டடம் கட்டணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன போடணும், அடித்தளம் போடணும். அப்ப கட்டடம் கட்டுறதுக்கு என்ன முக்கியமா தேவை, அடித்தளம் தேவை. அப்ப நம்மளுக்கு ஒரு நாடுன்னு சொல்லி ஒரு நாடு இருந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல என்ன தேவை, அரசியலமைப்பு தான் அடிப்படை, அதுதான் அடித்தளம் சொல்லி சொல்றாங்க. நாட்டுக்கு அரசியலமைப்பு தான் அடித்தளம். ஆப்ஷன் சி நாடுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க. வகை பிரித்தல், வகைப்பாடு, மண்வகை ஆய்வு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க வகைப்பாடுகளை பற்றி படிக்கிற பிரிவு தான் வந்து வகை பிரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வகைப்பாடு அப்படிங்கறத வந்து படிப்புக்கு பேர் தான் வந்து வகை பிரித்தல். அப்ப மண்வகை ஆய்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா அதே மாதிரி மண்ணை பத்தி படிக்கிற படிப்பு தான் மண்வகை ஆய்வுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் சி மண்ணு தான் வந்து கரெக்ட். மண்ணை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் மண்வகை ஆய்வுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் சம். மாறுதல் இல்லாத பல வகை முரட்டுத்தனம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பார்க்கலாம். மாறுதல் இல்லாத அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாறுதல் இல்லைன்னா மாற்றமே இல்லாம அதே மாதிரி அதாவது ஒரே திங்ஸ் ஒண்ணு போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து நிறைய திங்ஸ் வந்து வேற வேற விதமா இருக்கிறது மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப முரட்டுத்தனம் சொல்லி என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முரட்டுத்தனம் அப்படின்னா இது வந்து ஆன்சரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுத்திகரிப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சுத்திகரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முரட்டுத்தனம் அல்லது கரடு முரடான அப்படிங்கிற நிலையை வந்து சீராக்குவது, அதாவது மெருகேற்றுவதை வந்து குறிக்குது அப்படிங்காங்க. அதாவது ரீஃபைன் செய்தல் அல்லது பண்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ சுத்திகரிப்பு. பாருங்க இதுக்கு முந்தைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல எழுதுறது வந்து கரெக்டா இருக்கும். முரட்டுத்தனத்துக்கு வந்து வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா சுத்திகரிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மணி, நொடி, மூன்றாம் நிலை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து கிளாக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது 3 நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னது பாத்தீங்கன்னா நொடி, அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து நிமிடம் வரும், அதுக்கடுத்து என்ன மணி வரும். இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மூன்றாம் நிலை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப முதல் நிலைன்னு சொல்லிட்டு இருக்கோம், முதல் நிலை, அதுக்கடுத்து இரண்டாம் நிலைன்னு இருக்கும், அதுக்கடுத்துதான் வந்து மூன்றாம் நிலைன்னு சொல்லி வரும். இங்க மூன்றாம் நிலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மணி கொடுத்துருக்காங்க, அதனால மணிக்கு நேரம் நான் வந்து மூன்றாம் நிலை வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா. இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து மணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நொடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு மூன்றாம் நிலை கொடுத்துருக்காங்க, அப்ப அதுக்கு நேரம் நொடிக்கு நேரம் என்ன இருக்கு, முதல் நிலைன்னு சொல்லி இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி முதல் நிலை தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். வரைதல் கலைஞர், சிம்போனி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டிராயிங் பண்றவங்கள வந்து என்ன சொல்லுவோம், கலைஞர்
அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிம்போனி அப்படின்னா இது வந்து எது சம்பந்தப்பட்டதுன்னா இசை சம்பந்தப்பட்டது. சிம்போனி அப்படின்னா இசை சம்பந்தப்பட்டது. அப்ப ஆப்ஷன் டி இசையமைப்பாளர் தான் வந்து கரெக்ட். நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கூட இருக்கும் சிம்போனி அப்படிங்கிற இசையை வந்து எழுதுறதுக்கு வந்து 6 மாசம் ஆகும். ஆனா வந்து இளையராஜா பாத்தீங்கன்னா 13 நாள்ல வந்து அதை எழுதி அதுக்கு இசையும் எழுதி இசையமைச்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். இப்ப சிம்போனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர். ஆப்ஷன் டி இசையமைப்பாளர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க பொங்கி பட்டு சாலட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க பொங்கி அப்படின்னு பட்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க பட்டுல ஒரு வகையான பிரிவு தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கி. அதாவது பட்டுப்பூச்சில இருந்து அந்த இதுல இருந்து தயாரிக்கிறது தான் வந்து பொங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஷாலட் அப்படின்னா எதுல இருந்து தயாரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா படகு. ஆப்ஷன் ஏ படகு தான் வந்து கரெக்ட். இந்த ஷாலட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு வகையான படகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ படகு. 20வது சம் பார்க்கலாம். விடியல் அந்தி பதவி ஏற்பு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம பாருங்க விடியல் அந்தி அப்படின்னோடனே நம்ம வந்து இது வந்து மார்னிங் டைம், இது வந்து அந்தினா ஈவினிங் டைம், சூரியன் மறைந்த டைம் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லி போடுவோம். இது வந்து அந்த மாதிரி வந்து வரல. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று நிகழும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப விடியல்னு சொல்லிட்டு காலையில சூரியன் உதிக்குது அப்படின்னா அதுக்கடுத்து என்ன ஆகும், சூரியன் மறையுதுதான் அதுக்கடுத்த நிகழ்ச்சி. அதே மாதிரி பதவி ஏற்புக்கு அடுத்ததை என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்த்துறை நடக்கும். ஆப்ஷன் பி வாழ்த்துறை தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 21வது டெக்டானிக்ஸ் கட்டிடம். டாக்சிடெர்மி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெக்டானிக்ஸ் அப்படின்னா கட்டடக்கலை தொடர்பான ஒரு அறிவியல் பேர் தான் வந்து டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப டாக்சிடெர்மி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடைக்கப்பட்ட அப்படின்னு கரெக்ட். அதாவது சயின்ஸ்ல வந்து மிருகங்கள்ல வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சு வைப்பாங்க. அடைச்சு வச்சு நம்ம சோதனை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து டாக்சிடெர்மி அப்படின்றாங்க. மிருகங்களை வந்து அடைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது அடைக்கப்பட்ட. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் 22. தெற்கு வடமேற்கு மேற்குனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி நம்ம வந்து டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கலாம். டைரக்ஷன் பாருங்க, நமக்கு தெரியும் வடக்கு, கீழே வந்து இந்த சைடு வந்து தெற்கு, இந்த பக்கம் மேற்கு, கிழக்கு, வடமேற்கு எல்லாம் கொடுத்ததுனால நான் அதையும் வந்து கோடு போட்டுக்கிறேன். பாருங்க இது வந்து தென்மேற்குன்னு சொல்லிட்டு வரும். தென்மேற்கு, இது வந்து வடமேற்கு, இது வந்து வடகிழக்கு, இது தென்கிழக்குன்னு சொல்லிட்டு வரும். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெற்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே தெற்கு இந்த இருக்கு. இதுல இருந்து எங்க கொடுத்திருக்காங்க வடமேற்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க தெற்குல இருந்து 1 2 3 மூணாவதா இருக்கிறத வடமேற்கு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அதாவது கிளாக் வைஸ்ல வந்து சுத்துது. கிளாக் வைஸ்ல வந்து இது போயிருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க மேற்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேற்குல இருந்து மூணாவது. அப்போ 1 2 3. அப்ப ஆன்சர் வடகிழக்கு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி வடகிழக்கு. இது இன்னொரு விதமாவும் சொல்லலாம். பாருங்க தெற்கு அப்படிங்கிறது இந்த எல் ஷேப்ல இருக்கு இல்லையா, எல் ஷேப்ல இருந்து நம்ம எத்தனை டிகிரி சொல்லுவோம், 90 டிகிரின்னு சொல்லி சொல்லுவோம். 90 டிகிரி பிளஸ் இதுல வந்து சென்டர்ல போயிருக்கு. சென்டர்ல போனா பிளஸ் ஒரு 45 டிகிரி. அப்ப வந்து 135 டிகிரில என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். அப்ப மேற்கு பாருங்க எல் ஷேப்ல இருக்குது. இது வந்து 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு அடுத்து என்ன இருக்கு வடகிழக்கு. அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரெண்டு விதமா சொல்லிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க. தீவிரமான மிதமான புரட்சினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீவிரமான மிதமான புரட்சினா என்னது இருக்கும், அமைதிதான் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப தீவிரமா இருக்குது, இது மிதமானது. இப்போ புரட்சினா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன இருக்கும், அமைதிதான் இருக்கும். ஆப்ஷன் பி அமைதி. ஓகே நெக்ஸ்ட் ஹாங்காங் சீனா வாட்டிக்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப சீனால இருக்கிற ஒரு நிமிஷம், சீனால இருக்கிற மிகப்பெரிய நகரம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாங்காங். அப்ப ரோம்ல இருக்கிற மிகப்பெரிய நகரம் தான் என்னது வாட்டிகன். ஆப்ஷன் ஏ வாட்டிகன். அதாவது ஆப்ஷன் ஏ ரோம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே 25 சம். எஃகு தண்டவாளங்கள் அல்னிகோனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்னிகோ அதாவது தண்டவாளங்கள் இருக்கு இல்லையா, தண்டவாளங்கள் எஃகால வந்துதான் செய்யப்படும். அப்படின்னா அல்னிகோ அப்படிங்கிறது வந்து எதாவது செய்யப்படுறது அப்படின்னா காந்தம். ஆப்ஷன் பி காந்தம். அப்ப அல்னிகோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தம் தயாரிக்க வந்து பயன்படுத்தப்படுறாங்க. அல்னிகோ அப்படின்னா இரும்பு, அலுமினியம், நிக்கல், கோபல்ட் அப்படிங்கிறது இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து அல்னிகோ. இது வந்து வலுவான ஒரு காந்த பண்புகளை வந்து இதுகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் டி காந்தம் தான் வந்து கரெக்ட். எஃக வச்சு
தண்டவாளங்கள் வந்து செய்வாங்க. அதே மாதிரி அல்லிகோ வச்சு என்ன செய்வாங்கன்னா காந்தங்கள் வந்து செய்வாங்க. ஆப்ஷன் டி காந்தம். நெக்ஸ்ட் 26வது உச்சநிலை உச்சம் அழைத்தல்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. உச்சநிலை அதுதான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் உச்சம். அப்ப அழைத்தல்னா என்னன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைகை காட்டுதல். ஆப்ஷன் சி சைகை காட்டுதல் தான் கரெக்ட். நீதிபதி, நீதிமன்றம், சாட்சி இதெல்லாம் வந்து வரவே வராது. அப்ப ஆப்ஷன் சி அழைத்தல்னா சைகை காட்டுதல். ஓகே நெக்ஸ்ட் 27வது முடியாட்சி அரசர் பிரபுக்களின் ஆட்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப அரசரால நடத்தப்படுற ஆட்சி தான் வந்து முடியாட்சி. அப்ப பிரபுக்களால நடத்தப்படுற ஆட்சி தான் பிரபுக்களின் ஆட்சி. இப்ப ஆப்ஷன் ஏ பிரபுக்கள் அப்படிங்கறதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே 28வது சமம் இதயவியல் இதயம் விலங்கியல்னா என்னது விலங்குகள் தான் வந்து கரெக்ட். அப்ப பாருங்க இதயம் பற்றிய படிப்பு தான் என்ன சொல்லுவோம் இதயவியல் சொல்லி சொல்லுவோம். அப்ப விலங்குகள் பற்றிய படிப்பு தான் என்ன சொல்லுவோம் விலங்கியல் சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் பி விலங்குகள். 29வது நேர்முக தேர்வு வேலை போர் நிறுத்தம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப போர் நிறுத்தம் அப்படின்னா என்ன வரும்னா ஒப்பந்தம். ஆப்ஷன் பி ஒப்பந்தம் தான் வரும். அதாவது இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நேர்முக தேர்வு, அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறதான் அதுக்கு அடுத்து என்ன நடக்கும், அதாவது முதலாவதை தொடர்ந்துதான் ரெண்டாவது வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கு அடுத்து என்ன நடக்கும் வேலை வந்து கொடுப்பாங்க. அப்ப போர் நிறுத்தத்துக்கு அடுத்து எதுக்காக போர் நிறுத்திருப்பாங்க ஒப்பந்தம் பண்ணதுக்காக போர் நிறுத்திருப்பாங்க. அதனால ஆப்ஷன் பி ஒப்பந்தம் தான் வந்து கரெக்ட். 30வது பாருங்க குதிரை சார்ந்த குதிரை. அப்ப ஓனாய் சார்ந்தனா என்ன வரும் ஆப்ஷன் சி ஓனாய் தான் வரும். குதிரை சார்ந்த குதிரை ஓனாய் சார்ந்த ஓனாய். ஆப்ஷன் சி ஓனாய். நெக்ஸ்ட் 31வது நேரம் வீணாக்குதல் பணம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேரத்தை தான் என்ன சொல்றாங்க வீணாக்குதல்னு சொல்லுவோம். அப்ப பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து மோஸ்ட்லி செலவழித்தல்னு சொல்லி போடுவோம். ஆனா அது வராது. ஆப்ஷன் டி விரயம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்ப நேரம் வீணாக்குதல் பணம்னா விரயம். பணம் வந்து விரயம். ஓகேவா. நெக்ஸ்ட் நெருப்பு அணைப்பது தாகம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெருப்பு பாருங்க நெருப்பு அதை வந்து அணைப்பது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி குடிப்பது அப்படிதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி குடிப்பது தான் வருது. தணிப்பது குறைக்க திருப்தி இதெல்லாம் வந்து வராது. நெருப்பை வந்து அணைப்பது அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. தாகம் எடுத்து என்ன பண்ணுவோம் தண்ணி குடிப்போம் அப்படிதான் வந்து வருது கரெக்ட். ஆப்ஷன் டி குடிப்பது. அரிசி சமைப்பது மீன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிசி என்ன பண்ணுவோம் சமைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப மீனை என்ன பண்ணுவோம் அப்போ வறுப்பது. ஆப்ஷன் பி வறுப்பதுதான் வந்து கரெக்ட். ஆயில் ஊத்தி எண்ணெயில போட்டு வறுத்து எடுப்புன்னு சொல்லுவாங்களா அதான் வறுப்பது. சில பேர் வந்து சுடுவதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மீன் சுட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. அப்ப அது கிடையாது. ஆப்ஷன் பி வறுப்பதுதான் வந்து கரெக்ட். போன வருஷம் 2004 வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இப்ப மீன்னா என்னது வறுப்பது. ஓகே நெக்ஸ்ட் 34வது ஊர்தி பலபல பாக்குதல் தரையினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து துடைப்பதும் போடுவோம். அப்ப அது வராது. தேய்ப்பது அப்படிதான் வந்து கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது எந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தம் செய்வதற்கு மிகச்சிறந்த முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊர்தியை வந்து நம்ம வந்து வாகனத்தை துடைப்பது அப்படிதான் வந்து சொல்லுவோம். இல்லைன்னா கழுவுவது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இது பாருங்க பலபல பாக்குவது அது நல்லா தொடச்சி பலபலன்னு சொல்லி ஆக்குறதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப தரையை நல்ல பளபளப்பா ஆக்கணும் என்ன பண்ணுவோம் நல்லா போட்டு தேய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேய்ப்பது. ஆப்ஷன் டி தேய்ப்பது தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க நகங்கள் சீவுவது மீசை என்னன்னு சொல்லி மீசை வெட்டுவதுன்னு சொல்லிடுவோம். வெட்டுவது வராது. நேர்த்தியாக்குவதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து நேர்த்தியாக்குவது தான் வந்து கரெக்ட். அதாவது முதலாவதை நேர்த்தியான முறையில் வடிவமைப்பதுதான் இரண்டாவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நகங்கள் வந்து வெட்டுவதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வெட்டுவது கிடையாது. அதாவது நம்ம வெட்டுவது அப்படின்னா நகத்தை ஃபுல்லா வந்து வெட்டுறதுன்னு சொல்லி அர்த்தம். சீவுவதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அழகா நெயில் ஆர்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா அப்ப வந்து அழகா வந்து அதை சீவுறது தான் வந்து சொல்லுவாங்க. அப்ப நகங்கள் அப்படின்னா சீவுறது அழகா பண்றது. அப்ப மீசை அப்படின்னு பார்த்தோம்னா நேர்த்தியாக்குவது. மீசையை நேர்த்தியாக்குறது. ஆப்ஷன் ஏ நேர்த்தியாக்குறது தான் வந்து கரெக்ட். சரி நம்ம வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் 2ல இருக்கிற சி அப்படிங்கறதுல வந்து கொடுத்துருக்க 35 சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து வேற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.